குட் ஆஃப்டர்நூன் டு யூ ஆல். இன்றைக்கு ஓஎல்எம் ஐசிடி எம்சிக்யூ டிஸ்கஷன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது விஜே அகாடமிக் 25க்காண்டி பட்ஜெட்காண்டி பேப்பர் ரிவிஷன் கிளாஸ் உண்டு. அதாவது 2023 பேப்பர் வந்து கொஷன் 1 டு கொஷன் 5 வந்து ரிவிஷன் செய்யப்படும். இது உங்களுக்கு கொஞ்சம் இது ஒரு செக்ஷனாக நடக்கும். உங்களுக்கு செக்ஷனாக வீடியோ அப்லோட் செய்யப்படும். அதாவது ஒரு அது கேள்வி. ஒரே தர அடையாளத்தை கொண்ட பின்வரும் 4 கணனி ஒரே விலையில் 4 கடைகள் விற்பனைக்கு உள்ளன. அவை ஒவ்வொன்றும் 1 டிபி வேன்வெட்டையும் விஜிஏ துறையையும் கொண்டுள்ளதோடு ஒரே அளவான மின்னை நுகர்கின்றன. இவற்றில் கொள்ளளவு செய்வதற்கு மிகவும் பொருத்தமானது எது? இது கேள்வி. விட தந்திருக்கு. முறை வழியாக்கி 2.9 கிஹெர்ட்ஸ், பதுக்கு நினைவகம் 6 MB, ரேம் 4 GB, யூஎஸ்பி துறைகள் 4. அடுத்த ரெண்டாவது விட வந்திருக்கு. 3.2 கிஹெர்ட்ஸ் வந்து பதுக்கு நினைவகம் 6 MB, ரேம் வந்து 4 GB, யூஎஸ்பி துறை 4. முறை வழியாக்கி 3.6 பதுக்கு நினைவகம் 12 MB, ரேம் பதுக்கு நினைவகம் 12 MB, ரேம் வந்து 8 GB, துறைகள் 8. அடுத்த முறை வழியாக்கி வந்து 3.6 பதுக்கு நினைவகம் வந்து 16 MB, ரேம் வந்து 8 GB, யூஎஸ்பி துறை 8. இப்போ கேட்டது ஒரே விலை, எல்லா கணனியும் ஒரே விலை. அது உங்களுக்கு ஹைலைட்டே பண்ணி தந்துட்டாங்க. அதாவது ஒரே விலைண்டு ஹைலைட்டே பண்ணி தந்துட்டாங்க. அப்போ இப்போ நாங்கள் ஒரு நல்ல ஒரு கணனியை வேண்டேக்க நாங்கள் முதல்ல பார்க்குறது வந்து முறை வழியாக்கி வந்து கூடுனதுண்டா 1 2 வெட்டுப்பட்டுரும். அதாவது முதல் எலிமினேஷன் மெத்தட். எம்சிக்யூ செய்யும் போது எலிமினேஷன் மெத்தட் வந்து கையாளுறது சுலபம் இந்த பாடத்துக்கு இருந்தால். அப்போ முறை வழியாக்கிய வச்சு பார்க்க 1 2 வெட்டி விட்டுலாம். மற்றதை பார்த்தா பதுக்கு நினைவகம் கூடுனது எதுன்னு பார்த்தா இந்தா கடைசியா. அப்படின்னா 3ஆவதையும் செகண்ட் எலிமினேஷன். அப்போ விட வந்து 4ஆவது முறை வழியாக்கி அது 3.6 கிஹெர்ட்ஸ், பதுக்கு நினைவகம் 16 MB, ரேம் வந்து 8 GB, யூஎஸ்பி துறைகள் 8. அப்போ செகண்ட் கேள்விக்கு போவோம். அச்சிடப்பட்ட ஆவணங்களில் உள்ள ஆங்கில உரைகளை கவர்வதற்கு பயன்படுத்தப்படும் சாதனம் பின்பற்ற எது? 1வது விட வந்திருக்கு பார்கோட் ரீடர், 2வது MICR, 3வது OCR, OMR. பார்கோட் ரீடர் வந்து பார்கோட்டை ரீட் பண்ண இருக்கு. மற்றது எம்ஐசிஆர் வந்து அதாவது காசோலைகளை பார்ப்பதற்கு காந்தமயிறு வாசிப்பான் வந்து பயன்படுகின்றது. மற்றது ஒளியியல் வரியொரு கண்டறி சாதனம். இதுதான் உரைகளை கேப்சர் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் OCR. OMR வந்து MCQ திருத்தம், அதாவது குறிகளை கண்டறிதல். MCQ திருத்தும் போது OMR வாயுவோடு. அடுத்தது 3வது கேள்வி. பின்வருவனற்றுள் எது திண்மநிலை சாதனம் ஆகும்? இருவட்டு வந்து ஒளியியல் சாதனம். வன்வட்டு செலுத்தி வந்து அதுவும் ஒரு திண்மநிலை சாதனம் தான். அந்த நாடா செலுத்தி வந்து ஒளியியல் சாதனம். யூஎஸ்பி பளிச்சீட்டு செலுத்தி வந்து அதுவும் திண்மநிலை சாதனம் தானே. அப்புறம் 2 விடை இருக்கு. அப்ப 2 விடையும் வரும் போல. அடுத்த 4வது வந்து பார்த்தா கணினி செய்நிரல்களின் அறிவுறுத்தல்களை நிறைவேற்றுகை செய்வது பின்வற்றில் எது? எக்ஸிக்யூட். அது வந்து மைய முறை வழி அலகு CPU. அது நேரடி கொஷன். 5வது வந்து 4 கணனிகளை உடு இடத்தியல் வடிவமைப்பதற்கு தேவையானது ஆளி தேவை. 4வது கொஷன். அப்போ இந்திய செக்ஷன் வந்து ஓகே 1 to 5 எப்படி செய்யணுன்னு கேட்டிருப்பீங்க.